ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஊரினிய ஈரினிய மற்றும் மூவினிய ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறிதல். 1 டிகிரி 2 டிகிரி மற்றும் 3 டிகிரி ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறிய பின்வரும் முறைகள் பயன்படுகிறது. லூகாஸ் சோதனை. ஆல்கஹால்கள் லூகாஸ் காரணி அப்படின்னா அடர் HCl மற்றும் நீரற்ற ஜிங்க் குளோரைடு கலவை. அறை வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது மூவினிய ஆல்கஹால்கள் உடனடியாக ஆல்கைல் ஹாலைடுகளை தருகின்றன. 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் இம்மிடியேட்டாக ஆல்கைல் ஹாலைடுகளை தருது. இது வினை நிகழ்வு ஊடகத்தில் கரையா தன்மையினை பெற்றிருப்பதால் உடனடியாக கலங்கல் தன்மை உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஈரணி ஆல்கஹால் 5 to 10 மினிட்ஸில் ஆல்கைல் குளோரைடு தருவதால் கலங்கல் தன்மை தாமதமாக ஏற்படுகிறது. ஆனால் அந்த அறையோட வெப்பநிலையில் ஓரினிய ஆல்கஹால்கள் லூகாஸ் காரணியும் எவ்வித வினையிலும் ஈடுபடாததால் கலங்கல் தன்மையை தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டிகிரி ஆல்கஹால் இமீடியட்டாக ஆல்கைல் ஹாலைடை தருகிறது. ஸோ இது வினை நிகழ்வு ஊடகத்தில் ஒரு கரையா தன்மையினை பெற்றிருப்பதால் கலங்கல் தன்மை உருவாகுது. அதுவே ஈரினிய ஆல்கஹால் அப்படிங்கிறது 5 to 10 மினிட்ஸ் ஆல்கைல் குளோரைடு தருவதால் கலங்கல் தன்மை தாமதமாக ஏற்படுகிறது. அறை வெப்பநிலையில் ஓரினிய ஆல்கஹால்கள் லூகாஸ் காரணியும் எவ்வித வினையிலும் ஈடுபடாமல் கலங்கல் தன்மையை தருவதில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது 2-மெத்தில் புரோப்பன் 2-வால் 2-மெத்தில் புரோப்பன் 2-வால் HCl + ஜிங்க் குளோரைடு, அதாவது லூகாஸ் காரணியோட நீரற்ற ஜிங்க் குளோரைடோட படுத்தும்போது CH3 பாண்ட் CH3 பாண்ட் இந்த OH வெளியே போய் தனியாக வெளியே போய் இந்த இடத்துல Cl வருது. அப்போ உடனடியாக கலங்கல் தன்மை ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அதுவே 2 டிகிரியில் CH3 பாண்ட் CH பாண்ட் CH3 OH + HCl நீரற்ற ஜிங்க் குளோரைடு கூட நம்ம இணைப்படுத்தும் போது பாண்ட் CH3 இந்த OH வெளியே தனியாக வெளியே போயிடுது. இது மெதுவாக கலங்கல் தன்மை தூண்டுது. அதுவே 1 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா CH3 OH இருந்துச்சு அப்படின்னா Cl + நீரற்ற ஜிங்க் குளோரைடு அறை வெப்பநிலையில் வினை எதுவுமே இல்லை. வெப்பப்படுத்தும் நிலையில் மட்டுமே கலங்கல் தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். அது ரொம்ப ஈஸி. அங்கே நம்ம ஒரு விஷயத்தை ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். தேங்க்யூ.